வணக்கம். பக்தி, சோதனை, அசைக்க முடியாத நம்பிக்கை இத பத்தி ஒரு ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம். இன்னைக்கு நாம தேவகிரியை சேர்ந்த ஒரு சிவபக்தர் சுதர்முடோ அவரோட கதையை கொஞ்சம் அலச போறோம். ம், இதுக்கு மூலம் நீங்க பகிர்ந்த ஒரு யூடியூப் காணொளியோட படி எடுத்தல் தான். ஆமா. நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த கதையில வர்ற அந்த நம்பிக்கை, எதையும் ஏத்துக்கிற தன்மை, அப்புறம் அந்த தெய்வீக அருள் இதெல்லாம் எப்படி வெளிப்படுதுன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். சரி, ஆரம்பிக்காமா? நிச்சயமா. இந்த சுதர்முட ஒரு சாதாரண பக்தர் இல்ல, ரொம்ப தீவிரமான சிவபக்தர். ஆமா. அதுலயும் விசேஷம் என்னன்னா, தனக்கு கிடைக்காத ஒரு விஷயம் கூட அது சிவனோட கருணைதான் நினைக்கிற அளவுக்கு ஒரு பக்குவம். ஆமா, அது ஒரு பெரிய விஷயம். எல்லாத்தையும் ஏத்துக்கிற மனப்பான்மை. அதுவே எப்படி சொல்றது, அசாதாரணமான நிலைதான். உண்மைதான். ஆனா பாருங்க, அவங்க மனைவி சுதேகா இருக்காங்க இல்லையா, அவங்க நல்ல குணங்கள் உள்ளவங்க தான். ஆனா குழந்தை இல்லைங்கிற ஏக்கம் அவங்கள ரொம்ப வாட்டுது. இயல்புதானே. ஒரு நாள் அவங்க கணவர்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்போ சுதர்முடு சொல்ற பதில் அது கொஞ்சம் தத்துவமா இருக்கு. ஆமா, உலக உறவுகளை பத்தி பேசுறார். எதுவுமே நிரந்தரம் இல்ல. யாருக்கு பெத்தவங்க, யாருக்கு பிள்ளைங்க, இதெல்லாம் ஒரு விதமான சுயநலம் சார்ந்த நிலையில்லாத பந்தங்கள் தானே அப்படின்னு கேக்குறார். கேக்குறதுக்கு சலிதான். ஆனா அனுபவிக்கிறவங்களுக்கு அந்த பற்றின்மைங்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? நிச்சயமா. அதோட இந்த தத்துவம்லாம் சமூகத்தோட நேரடி பேச்சுகளை எதிர்கொள்ள எவ்வளவு தூரம் உதவுதுன்னு தெரியல. ஆமா, அதுதான் பிரச்சனை. பக்கத்து வீட்டு பெண் ஒருத்தங்க சுதேகாவை நேரடியாவே மலடின்னு சொல்லிடுறாங்க. ஓ, அது ரொம்ப காயப்படுத்தும் வார்த்தை. ஆனா சுதேகா மனசு ரொம்பவே உடைஞ்சு போகுது. நேரா கணவர்கிட்ட போய் நமக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையான்னு ஒரு முடிவா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கு சுதர்முடு சிவன் கிட்டேயே போறார். ஒரு சோதனை மாதிரி வைக்கிறாரு. ஆமா, 2 பூ மாலைகளை சன்னதியில வச்சு சுதேகாவை ஒன்னை எடுக்க சொல்றார். அவர் மனசுக்குள்ள வேண்டிக்கிறார், இந்த மாலையை எடுத்தா குழந்தை உண்டு, மற்றதை எடுத்தா இல்லைன்னு. ஆனா பாருங்க, விதி சுதேகா குழந்தை பாக்கியம் இல்லைன்னு குறிக்கிற மாலையை தான் எடுக்கிறாங்க. சுதர்முடு வழக்கம் போல இது சிவனோட சித்தம், ஏத்துக்கணும்னு சமாதானப்படுத்த முயற்சி பண்றார். ஆனா அந்த அம்மானு கூப்பிட ஒரு குழந்தை வேணுங்கிற ஏக்கம் இருக்கே, அது சுதேகாவை விடல. ஆமா, அதனால அவங்க ஒரு படி மேல போய் தன்னோட கணவரை மறுமணம் செஞ்சுக்க சொல்லி வற்புறுத்துறாங்க. அதுவும் யார? தன் சொந்த தங்கையான குஷ்மாவையே. இதுல சுதர்முடுவுக்கு ஒரு தயக்கம். குடும்பத்துக்குள்ள சக்கலத்து சண்டை வருமேன்னு யோசிக்கிறார். ஆனா சுதேகாவோட மனவேதனைய தணிக்கணும், அவங்க வற்புறுத்தல் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால வேற வழி இல்லாம குஷ்மாவை மணக்கிறார். இங்க பாருங்க, ஒரு பக்கம் பக்தி, இன்னொரு பக்கம் தாய்மைக்கான ஏக்கம். இதுக்கு நடுல ஒரு பெரிய மனப்போராட்டம் நடக்குது. ஆமா, குஷ்மாவும் வராங்க. அவங்களும் அக்கா மேல ரொம்ப பாசம் வச்சவங்க, ரொம்ப நல்லவங்க. அவங்க தன்னோட பங்குக்கு ஒரு பெரிய விஷயத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, தினமும் 101 பார்த்திவ லிங்கங்கள், அதாவது சுத்தமான களிமண்ணால சின்ன சின்ன சிவலிங்கங்கள் செஞ்சு பூஜை பண்ணி பக்கத்துல இருக்கிற நீர்நிலையில கரைக்க ஆரம்பிக்கிறாங்க. சாதாரண விஷயம் இல்ல இது. தொடர்ந்து 3 வருஷம். ஆமா, கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேல லிங்க பூஜை. அவங்களோட அந்த இடைவிடாத ஆழமான பக்திக்கு ஒரு பலன் கிடைக்குது. குஷ்மாவுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. ஆரம்பத்துல சுதேகாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தன் தங்கைக்கும் குழந்தைக்கும் நல்லது செய்றாங்க. ஆனா நாளாக ஆக அந்த பொறாமை உள்ளே நுழையுது. குஷ்மாவுக்கு கிடைக்கிற கவனிப்பு, குழந்தைக்கு கிடைக்கிற சீராட்டு, முக்கியமா சம்பந்தி வீட்ல அவங்களுக்கு கிடைக்கிற மரியாதை, இதெல்லாம் பார்த்து சுதேகா மனசுக்குள்ள ஒரு இருள் சூழ ஆரம்பிக்குது. பொறாமைங்கிறது அப்படிப்பட்டதுதான், நல்ல மனசு கூட மாத்திடும். ஆமா, அது ஒரு நெருப்பு மாதிரி. இங்கேயும் அதுதான் நடக்குது. அந்த பொறாம கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து உச்சத்துக்கே போயிடுது. ஒரு நாள் ராத்திரி சுதேகா ஒரு கொடூரமான காரியத்தை செஞ்சிடறாங்க. சொல்லுங்க. தூங்கிட்டு இருந்த குஷ்மாவோட குழந்தைய கொன்னு உடலை துண்டு துண்டாக்கி ஐயோ, குஷ்மா தினமும் லிங்கங்களை கரைக்கிற அதே நீர்நிலையில வீசிடுறாங்க. நினைக்கவே முடியல. அடுத்த நாள் காலையில வீட்ல என்ன நடந்திருக்கும்? ஒரே பதற்றம், ரத்தக்கரை, குழந்தை காணோம், மருமக அலறல் கேக்குது. ஆனா குஷ்மா அவங்க கலங்கல. இதுதான் நம்ப முடியாத ஒரு விஷயம். இங்கதான் அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையோட உச்சம் தெரியுது. ஆமா, குழந்தையை கொடுத்த சிவனை அதை காப்பாத்துவான்னு முழுசா நம்பி வழக்கம் போல தன்னோட சிவ பூஜையை தொடர்றாங்க. அன்னைக்கும் 101 லிங்கங்களை பூஜை செஞ்சு அத நீர்நிலையில கரைக்க போறாங்க. அங்க குழந்தையோட உடல் பாகங்கள் மிதக்கிறத பாக்குறாங்க. அப்பவும் அவங்க இறைவனை திட்டல, ஒரு வார்த்தை குறை சொல்லல. என் சிவனே இப்படி ஒரு பூவை பூக்க வச்சு தன் பாதங்களிலேயே அதை எடுத்துக்கிட்டா நான் கேக்குறதுக்கு யார் அங்கிற மனநிலை. இதுதான் முழுமையான சரணாகதி.
குஷ்மாவோட இந்த நிலை, அந்த அசைக்க முடியாத பக்தி, எதையும் ஏத்துக்கிற பக்குவம், இத பார்த்து சிவனே மனம் இறங்கிடுறார். ஆமா, குழந்தை உயிர் பிழைக்குது. குழந்தை கண்முழிச்சு நடந்தது எல்லாத்தையும் சொல்லுது. தன்னை பெரியம்மா தான் கொன்னாங்கன்னு. இப்போ குஷ்மா என்ன சொல்றாங்க பாருங்க குழந்தைகிட்ட. அதுதான் இன்னும் ஆச்சரியம். பெரியம்மா மேல கோபப்படாத கண்ணா, உன்னை காப்பாத்துனது சாட்சாத் அந்த சிவன் தான். மகாகாலன் அவரே உன்னை திரும்ப கொடுத்திருக்காருன்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. இது பக்தி, மன்னிப்பு, ஏற்றுக்கொள்ளுதல் எல்லாத்தையும் தாண்டி போன ஒரு நிலைன்னு தோணுது. சுருக்கமா பார்த்தா இந்த கதை தீவிரமான பக்தி எப்படி பெரிய சோதனைகளை தாங்குதுன்னு காட்டுது. அதே சமயம் பொறாமை எவ்வளோ பெரிய அழிவை கொண்டு வருங்கிறதையும் காட்டுது. அப்புறம் அந்த துயரத்திலையும் மனசை எப்படி சமநிலையில வச்சுக்க முடியும், குஷ்மா கிட்டேந்து கத்துக்க வேண்டிய பாடம். நிச்சயமா, அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு எப்படியும் ஒரு தெய்வீக பலன் கிடைக்குங்கிறதையும் இது ரொம்ப அழுத்தமா சொல்லுது. சரி, இந்த கதை உங்க மனசுல என்ன மாதிரியான எண்ணங்களை ஏற்படுத்துது? நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில வர சவால்களை நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க? அங்க நம்பிக்கையோட பங்கு என்னவா இருக்கு? அப்புறம் குஷ்மா வெளிப்படுத்தின அந்த அமைதி, அவ்வளோ பெரிய இழப்பையும் கொடூரமான வன்முறையும் தாங்கிக்கிட்ட அந்த மனநிலை, அது வெறும் தெய்வீக பக்தி மட்டும்தானா, இல்ல அதுக்கு வேற உளவியல் பார்வைகளும் இருக்குமா? இதையும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம்.